கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கங்களும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. வேதத்திலே நாம் பார்ப்போமானால், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவருடைய முன் அறிவிப்பின்படியோ அல்லது தங்கள் சோரம் போன பாவ வாழ்க்கையினாலோ அந்நிய தேசத்திற்கு சென்றார்கள் அல்லது அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டார்கள். உலகத்தாலே இழுபட்டு ஆண்டவரை மறுதலித்த வாழ்வில் மனம் திரும்பி அவரை தேடும்போது விடுதலை பெற ஆண்டவர் திறந்தளிப்பதோ பெரிய பாதையாகும். அது பெரும் பாதையாகும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஏசாயா 11:16. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திற்கு சென்றபோது 70 பேராய் சென்றார்கள். ஆனால் 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் விடுதலை பெற்ற பயணத்திலே 6 லட்சம் மக்களாக குடும்பங்களாக திரும்பி வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பெரிய பாதையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல அந்த நாளிலே அந்த 6 லட்சம் குடும்பங்களையும் ஆண்டவர் சுமந்து வந்தார். கிமு 730 ஆண்டிலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவங்களினால் வீழ்ந்து போன நிலையிலே அவர்களை அசீரியா ராஜா திக்பெலாசார் அவர்களை அடிமைகளாக இழுத்து சென்றான். 10 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அந்த சமாரியாவை முற்றுகையிட்டு அந்த இஸ்ரவேல் 10 கோத்திர மக்களை இழுத்து சென்றான். அவர்கள் காணாமற் போன 10 கோத்திரங்களாக கருதப்படுகிறார்கள். ஆம், பரிசுத்த கடவுள் அவர்களுக்கும் ஒரு பெரும் பாதையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கும் கூட இந்த உலக வாழ்விலே நம்முடைய பாவ வாழ்க்கையிலே நாம் வீழ்ந்து போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தவர். ஒரு பாதையாக வந்தார், தாமே வழியாக வந்தார், ஜீவன் தர வந்தார், சத்தியமாக வந்தார். அவருடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டுமானால் அது இடுக்கமான ஒரு பாதையாகும். ஆனால் அதுவே நித்திய ஜீவனுக்கான ஒரு பாதை. அன்றைய நாளிலே மீட்கப்பட்ட மக்களை ஆண்டவர் சுமந்து கொண்டது போல நம்மையும் சுமந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். அந்த இடுக்கமான பாதையின் வழியாய் நாம் அவரை பின்பற்றும் மக்களாக அவரால் சுமந்து செல்லப்பட ஆயத்தமாயிருக்கிறோமா? God bless you.